ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 20 வரை. முதல் நாள் ஏப்ரல் 11 சனிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசியில சந்திரன். நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துல சூரியனுடைய நட்சத்திரமாக உத்திராடம் இருக்கிறதுனால, சூரியன் 5ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால, அதாவது நம்ம இன்னைக்கு அகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் கூட நமக்கு ஒரு காரியமாகணும், ஒரு அன்பை பரிமாறிக்கணும், அல்லது நம்ம மேல அன்பு செலுத்தணும், குழந்தைகளை பார்க்கணும், அல்லது பிரியப்பட்டவர்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சகஜம். ஆனால் அது கிரகம் என்ன பண்ணும்னா, ஒன்று அந்த சைடில் இருந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். அதாவது நமது அன்பை அவங்க ரிசீவ் பண்ண மறுக்கலாம், அல்லது அவங்க அன்பை செலுத்துவதற்கு பதிலாக நம்ம மேலே கொஞ்சம் கோபதாபத்தை காட்டலாம். அதனால் நமக்கு கொஞ்சம் அதிருப்தியும் அந்த சந்தோஷத்துக்கு தடையும் ஏற்படுகிறது. மதியம் 1:39 வரைக்கும் தான் இந்த நிலைமை. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும், கோபமெல்லாம் குறைஞ்சிரும், நல்ல ஒரு அருள் கிடைக்கும். அதே மாதிரி உறவுகளில் பலம் கிடைக்கும். திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஐடி போன்ற ஸ்மார்ட் ஒர்க்கு செய்கிறவங்களுக்கும் புது தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இடமாற்றம், சிறு சிறு பயணங்கள், ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:13 வரைக்கும் இந்த பலன்கள் அருமையாக நடக்கும். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் மகர ராசியில் இருக்குது, 2 பாதம் கும்பராசியில் இருக்குது. இந்த அவிட்டத்துக்கு உண்டான செவ்வாய் கிரகம் சனியினுடைய நட்சத்திரத்தில் 5ஆம் வீட்டில் இருக்காரு, சனியோட சேர்ந்து இருக்கார். அதனால் கொஞ்சம் பிடிவாத குணம். நமக்கு இந்த ஒரு காரியத்தை நினச்சிட்டா அது உடனே நடந்தே தீரணும், அதுக்காக ரொம்ப நம்மளை நாமளே வருத்திக்கிறது, ஏன் நடக்கலைன்னு பதட்டப்படுறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இதெல்லாம் இருக்குது. பட் அதை விட்டுட்டு 5ஆம் பாவத்தை நுணுக்கமாக இயக்கணும். இப்போ ஒரு கலை, கவிதை, கட்டுரை மற்றும் ஒரு டெக்னிக்கலாக படம் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி என்ன விதமான மீடியாவில் இருந்தாலும் சரி, அவங்க அதில் ரொம்ப கவித்துவமாக, அதாவது கலைநயமாக இயங்குனாங்க அப்படின்னா அதுக்கு இந்த தொழில்நுட்பம் அருமையாக ஒத்துழைக்கும். இப்போ எடிட்டிங் பண்ணுறவங்க மற்றும் அனைத்து விதமான டெக்னிக்கல் மைண்டு அதெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும். டிசைனிங், மெயினாக டிசைனிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதமாக இன்றைக்கி வேலை செய்யும். செவ்வாய் சனி என்பது நுணுக்கமான நுண்ணறிவை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு நல்ல காரியங்களை செய்கிறது. அதாவது புதுசாக ஒரு இமேஜினேஷன், அதாவது யூகம் பண்ணிக்கிறது, கிரியேட்டிவிட்டி மைண்டை உபயோகப்படுத்துறது அருமையாக வேலை செய்யும். இந்த அவிட்டமானது ஏப்ரல் 13 திங்கட்கிழமை மாலை 4:03 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் 4ஆம் வீட்டில் கும்பராசியில் சந்திரன் ராகுவை போல பலன் தருகிறார். ராகுவும் அங்கேயே சதயத்திலேயே சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். புதனுடைய உபநட்சத்திரமாக இங்கே வேலை செய்கிறது. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். மாணவர்கள் இப்போ ஹைஸ்கூல் லெவலில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் அற்புதமாக வேலை செய்யும். நல்ல ஒரு தொழில்நுட்பம் அதில் தென்படும். தனிப்பட்ட தொழில்நுட்பம் வேகமாக இயங்கிறது, எதையுமே ஈஸியாக சால்வ் பண்ணுறது, இது மாதிரியான திறன்கள் வெளிப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை மாலை 4:05 வரைக்கும் இருக்குது. தமிழ் புத்தாண்டு 4:05 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் நமக்கு நல்ல இயக்கத்தை கொடுக்கும், நல்ல ஒரு துடிப்போடு செயல்படுவது கொடுக்கும். சில பேருக்கு சிறு சிறு பிரயாணங்களையும் மகிழ்ச்சியான பிரயாணங்களையும் கொடுக்கும். மாலை 4:05க்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ நம்ம குருக்கு அஷ்டம குருவாக இருக்கிறதுனால, அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, குருவானவர் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத சில நட்பு, எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கும். திடீர்னு நமக்கு ஒரு பாசம், நேசம் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறது
மற்றும் எதிர்பாராத ஒரு நுணுக்கமான அறிவு, கலைத்திறன் நம்மளுக்கு வெளிப்படுறது, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. எதிர்பாராத ஒரு உறவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏப்ரல் 15 புதன்கிழமை மதியம் 3:22 அத்தனை மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். சனியும் அதே உத்திரட்டாதியில் இருக்காரு, சந்திரனும் உத்திரட்டாதியில் இருக்கார். சனி சந்திரன் சேர்க்கை பலனை 5ஆம் வீட்டில் தருகிறது. குழந்தையை நினைச்சு சஞ்சலப்படுறது அல்லது நமக்கு சோகத்தில் சுகம் காண்றது, ஏன் நமக்கு நல்லது நல்ல யாரும் நம்மளை புரிஞ்சிக்கிறது இல்லை, இப்படியெல்லாம் ஒரு புலம்பல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு புலம்பிக்கிறது, நம்மளை நாமளே ஒரு தாழ்த்தி காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்கோட இயங்கிறது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நாம் அதை ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்லேயோ அல்லது ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ ஈடுபட்டால் அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். யாரெல்லாம் டிசைனிங் கிரியேட்டிவிட்டி மைண்டு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:58 வரை இந்த உத்திரட்டாதி. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம். சந்திரன் புதனை போல செயல்படுகிறார். புதன் சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியோட சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து வேலை செய்கிறார். அதனால் இது ஒரு அற்புதமான நுணுக்கமான அறிவை கொடுக்கக்கூடிய நாள். படிப்புக்கும் நல்லா இருக்கும். அனைத்து விதமான சுமூகமான காரியங்கள், சுப காரியங்கள், திருமணம் போன்ற காரியங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம். அதனால் இது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்னதான் புதன் அட்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் சனி செவ்வாயோட சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் எதிர்பாராத சில மகிழ்ச்சியை காத்திருக்கிறது. ஏப்ரல் 18 சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் 9:42 மேசராசியில் நம்மளுக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் 6ஆம் வீட்டிலே இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரம் மற்றும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கி வேலையில் நமக்கு ஈஸியாக ஒர்க்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதோ அல்லது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் போகிறதோ இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு இது நடக்கும். எது எப்படி இருந்தாலும் என்ஜாய்மெண்ட்டு இருக்கும். இன்றைக்கி ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:09 முதல் கார்த்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் தான் மேஷராசியில், 3 பாதம் ரிஷபராசியில். 7ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. அந்த சூரியன் 6ஆம் வீட்டில் கேதுவாகவும் செவ்வாயாகவும் பலனளிக்கிறார். இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அதனால் நம்மளுடைய தொழில் வேலை இதிலெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். திங்கட்கிழமை ஏப்ரல் 20ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே தொடங்கிறது. 7ல் சந்திரன். புது நபர்களை சந்திக்கிறது, கோயிலுக்கு போகிறது, சொந்த பந்தங்களை பார்க்கறது, கணவன் மனைவி உறவு, திருமண காரியங்கள் மற்றும் வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, அத்தனை ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் அத்தனைக்குமே இது சிறப்பாக ஒரு நாளாக இந்த ரோகிணி நட்சத்திரம் நமக்கு இருக்கும். அதில் மெயினாக 9ஆம் இடம் அதிபதியாக வர்றதுனால பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது மெயினாக மார்க்கெட்டிங் ஸ்பெஷாலிட்டியாக நம்ம அந்த வேலையை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது சாதகமாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.